ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சண்டே விலாக். அண்ட் சண்டே நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் மாமியார் வந்துட்டு இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு சிக்கன், அதாவது நானே யோசித்து ஒரு சிக்கன் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் அதுவும் அது இல்லாமல் வந்துட்டு நம்ம அவங்கள போயிட்டு சென்ட்ரலில் ட்ராப் பண்ணி திருப்பி பீச் வழியாக வந்துட்டு ரிட்டர்ன் வந்தோம். நைட் ஒரு 10 மணிக்கு மேலெலாம் பீச் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டோக்கி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தா நாங்கள் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே வந்துட்டு படுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட கோச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொஞ்சம் அது இதெல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மாவு வந்துட்டு நான் எப்போவுமே அரிசி அண்ட் உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டு தான் பண்ணுறேன். அதாவது அரிசி குவான்டிட்டி எவ்வளோ போட்டுறனோ அந்தளவுக்கு அதனோட 1/2% மேலேயே வந்துட்டு நான் உளுத்தம்பருப்பு போடுறேன். ஏன்னா வந்துட்டு உளுத்தம்பருப்பில் நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா போகட்டுமே அப்படின்றதுனால அரிசியோட சேம் வந்துட்டு நான் உளுத்தம்பருப்பும் வந்துட்டு போடுறேன். எனக்கு வந்துட்டு இந்த உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி இட்லி வைக்கும்போது நல்லா புசு புசுன்னு தான் வருது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த உளுத்தம்பருப்பை நார்மலாக இந்த பபர்ட்டி டைம்லலாம் நிறைய வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு கொடுப்பாங்க. ரீசன் என்ன, போன்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பட் இந்த போன்ஸுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்துட்டு எப்போவுமே அதிகமான குவான்டிட்டியில் இட்லி வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். காலையில் அடப்பூரியும் மஜாவா இருக்கிறேன். பல்லட இவ்வளோ ரெட் ஆகிட்டு இருக்கு. வாட் மேன், ஒரு கால் பண்ணியிருந்தா நாங்கள் ஷூ கொண்டு வந்து கொடுத்துருப்போம் மேம், முடியலன்னு சொன்னா. ஏன்டா இப்படி? நான் கேரளாவில் இருந்தப்போ என் மாமியாருக்கு ஒரு ஒயிட் சிக்கன் பண்ணி கொடுத்தேன். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால் ஒயிட் சிக்கன் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. பட் கேஷ்யூஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்துட்டு வீட்டில் கேஷ்யூஸ் கிடையாது. நிக்கியோட நட்ஸில் இருந்து கேஷ்யூஸ் மட்டும் தனியாக பொறுக்கி எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வெங்காயம், கோகனட், கேஷ்யூஸ் அண்ட் வந்துட்டு தக்காளி இதை வந்துட்டு ஃபஸ்ட் நான் வதக்கி வச்சுக்கிறேன். இதுக்காகனா சிக்கன் பண்ணுறதுக்காக. அண்ட் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு பட்டை அண்ட் ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்தேன், அதாவது ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த டிஷ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த விஷயத்த பண்ணுறது நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன். இதில் வந்துட்டு பச்சை மிளகா அண்ட் வந்துட்டு ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி நிறைய போட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் வந்துட்டு என்னோடய சொந்த மூலியை யோசித்து சரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். பட் டேஸ்ட் வந்துட்டு ஓவரால் சூப்பராக வந்துச்சு. நானும் எதிர்பார்க்கல. இது நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் வந்துட்டு வேறு லெவல் இருக்கும். ரைஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஜீரா ரைஸ் இல்லைனா வந்துட்டு நெய் ரைஸ் அந்த மாதிரி தான் பிளான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ரைஸ்க்கெலாம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. வீட்டில் கெஸ்ட்டெலாம் வந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ போட்ட இந்த பேஸ்ட்டும் அந்த எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிட்டோம். சிக்கன் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பேஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ஆல் ஓவர் சிக்கனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதனோட டேஸ்ட்டை வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா மிங்கிள் ஆகிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா வந்துட்டு கலரி விட்டுட்டு வதக்க வச்சுட்டேன், அதாவது குக்காக வச்சுட்டேன். சைக்கிள் கேப்பில் சார் தூங்கிட்டார். டோக்கி வந்துட்டு தனியாக விளையாடிட்டு இருந்தா. இதில் வந்துட்டு நான் இப்போ கோரியண்டர் பவுடர் அண்ட் வந்துட்டு லைட்டாக ஜீரா பவுட்ரு வந்துட்டு ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா பெப்பர் தான் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டே நான் நிறையா பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணலை. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஒயிட் சிக்கன் கான்செப்டில் பண்ணுறதுனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. அண்ட் இது கூட கேப்சிகம் போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதனால கேப்சிகமையும் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய சைஸில் வெட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக வெட்டினீங்கன்னா அது ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பெருசாக வெட்டினீங்கன்னா இந்த ஒரு கிரேவிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கோகனட் அண்ட் கேஷ்யூஸோட பேஸ்ட்டு, ஸோ இதை வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சேன். இந்த பேஸ்ட்டோட அந்த க்ரீமி டேஸ்ட்டுமே சிக்கனோட நல்லா அப்சர்வ் ஆகிட்டு பயங்கர டேஸ்ட்டு கொடுத்துச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அண்ட் இதுக்கப்புறமா இது மேலே வந்துட்டு சின்னமன் பவுடர் அண்ட் கஸ்தூரி மேத்தி ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த சிக்கன் க்ரீமி கிரேவிக்கு வந்துட்டு நான் மேட்சாக ஒன்று ஜீரா ரைஸ் இல்லைனா வந்துட்டு கீ ரைஸ் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் ஜீரா ரைஸ் முடிஞ்சதுனால கீ ரைஸ் ஓகே பண்ணிட்டேன். அதுக்காக ஒரு இந்த கரண்ட் குக்கரில் எண்ணெய் அண்ட் வந்துட்டு கீ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக அந்த காஞ்ச திராட்சையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். மற்றதெல்லாம் ஆட் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் இது முக்கால்வாசிக்கு மேலே அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். பட் ஃபுல்லாக வந்துட்டு குக் பண்ணிக்கூடாது. அப்படி பண்ணோன்னா கலரும்போது ஃபுல்லாக உடஞ்சி மிக்ஸ் ஆகிடும், சாதம் போல் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. முக்கால்வாசிக்கு மேலே நம்ம குக் பண்ணி வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கீழே போட்டு நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ணும்போது ரைஸ் நல்லாவே வந்துட்டு வெந்துடும். டோக்கிக்காக ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ சிம்பிள். உங்கள் வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்துட்டு குக் பண்ணணும், அதே சேம் நல்ல ஒரு ஃபுட்டாகவும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு சிம்பிளாக முடிச்சுட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இது மேலே நான் வந்துட்டு அமுல் க்ரீம் வந்துட்டு ஆட் பண்ணேன். வீட்டில் இருக்கே அப்படின்றதுக்காக தான் ஆட் பண்ணேன். இதை ஆட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் அஞ்சலியோட பிளேட் இது. அவங்க சாப்பிட்ற குவான்டிட்டி இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் பிளேட்டிங்காகவாச்சும் கொஞ்சம் நிறைய இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த கிரேவியை வந்துட்டு போட்டேன். இதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் டோக்கிக்கும் வந்துட்டு சேம் கீ ரைஸ் அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் வந்துட்டு அவளுக்கு சிக்கனோட பிரெஸ்ட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்துட்டு உருளைக்கிழங்கு கறி பண்ணி அவளுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ எல்லோரும் வந்துட்டு கும்பலாக ஒன்றா உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு அவங்களோட பேக்கிங் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு அவங்கள வந்துட்டு சென்ட்ரலுக்கே கொண்டு போயிட்டு விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிச்சுன்னா அவங்களையும் கூட்டிகிட்டு பீச் வழியாக போயிட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரல் போகிற மாதிரி பிளான் பண்ணோம். பட் அது எப்படியும் நடக்கலை. அதனால் வந்துட்டு ஒரு 6:30 மணிக்கு கிளம்பிட்டோம். டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. பட் ட்ரெயின் வந்துட்டு 9 மணிக்கு தான். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு டென்ஷன் இல்லாமல் சென்ட்ரலுக்கு வந்துட்டு போனோம். இதுக்கு மிடில் டோக்கி பண்ணுற ஃபன் தான் இது எல்லாமே. அது ஒன்றும் இல்லை, அந்த கடையில் பயங்கர கூட்டம். ஈவன் க்யூவெல்லாம் நிற்கிறாங்க. ஃபலூடா கடையா பன் பட்டர் ஜாம் கடையா, அது அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்றதுனால க்யூ நின்று ஆளுங்க வந்துட்டு சாப்பிட்றாங்க. சென்ட்ரலில் கார் பார்க்கிங்க்கு பிளேஸ் இருக்குது, அதுவும் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற விஷயமே எங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்துட்டு ஊருக்கு போகிற அந்த ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு லோக்கல் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அந்த லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கார் பார்க்கிங் பிளேஸ் இருக்கும். நம்ம நினைப்போம் அது ஸ்டாஃப்காகன்னு சொல்லிட்டு, ஒரு சில இடத்துல ஸ்டாஃபோட போர்டும் போட்டிருக்கோம். பட் அது உள்ளே வந்துட்டு நமக்கு பப்ளிக்காகவும் வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு பிளேஸ் இருக்குது. சார்ஜும் வந்துட்டு ரொம்ப 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 கம்மி தான். லைக் 10 rupees அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அவர்லி பேஸஸ்க்கு நமக்கு வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேரமாக சென்ட்ரலில் தான் இருந்தோம். அதனால எங்களுக்கு 50 rupees அந்த மாதிரி வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 50 or 30 rupees வாங்கினாங்க. அண்ட் நாங்கள் சென்ட்ரலுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டீ வந்துட்டு குடிச்சு முடித்தோம். டீயோட சார்ஜும் வந்துட்டு ஒரு கப் 10 ரூபாய் தான். பட் என்னென்னா பால் வந்துட்டு சுகரோட மிக்ஸ் பண்ணி அப்படியே பால் அண்ட் வந்துட்டு டீ பேக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்த ட்ரெயினில் மேக்ஸிமம் சபரிமலைக்கு போகிறவங்க தான் வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கும் போதே ஒருத்தவங்க வந்துட்டு என்டையராக 16 டிக்கெட் எடுத்தாங்க. அவங்களே ஆச்சரியமாக கேட்டாங்க அந்த டிக்கெட் கொடுக்குறவரே. அப்படி இருக்கும்போது அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வழி அனுப்புறதுக்காக வந்திருந்தாங்க. பிளாட்ஃபார்மே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் அவங்க ட்ரெயின் ஏறி போயிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு பீச் வழியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம்.
இருந்தோம். ஸோ நைட் டைமில் பீச் எப்படி இருக்கும் மெரினா சைட் ஃபுல்லாக அப்படின்றத பார்க்குறதுக்காக நம்ம டே டைமில் வந்து விலாக் போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த சேனலில் கண்டினியூவாக விலாக் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் போட்ட ஃபர்ஸ்ட் விலாக் அந்த பீச் விலாக் தான். ஸோ அந்த டைமில் டே டைமில் நாங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக மெரினாவை பார்த்தோம். பட் இந்த தடவை வந்துட்டு நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ அந்த மாதிரி நைட் டைமில் போகும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா நைட் ஆகிடுச்சு, பட் எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்குது அண்ட் ஆளுங்களும் வந்துட்டு ஃபுல்லாக இருக்காங்க. நாங்களே வந்துட்டு அந்த பீச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு ரீச் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 மணிக்கும் கூட அவ்வளோ கடைங்க அண்ட் வந்துட்டு அவ்வளோ ஆளுங்க. அப்போ தான் பீச்சுக்கு வந்துட்டு பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் கூட வந்துட்டு ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. நானே யோசித்தேன், இனிமே வந்து பீச்சுக்கு அதுக்கப்புறமா எப்போ வீட்டுக்கு போவாங்க, எப்போ தூங்குவாங்க, இப்படிலாம் நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் நாங்கள் வந்துட்டு அந்த ஃபுல்லாக ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு அந்த ஃபுல் மெயின் மெரினா சைடு. அதனால அப்படியே வந்துட்டு பட்டினப்பாக்கம் சைடாக நாங்கள் வந்துட்டோம். பட்டினப்பாக்கம் சைடு வந்ததுக்கப்புறமா சரி இங்கே வந்துட்டு மீன் கடைங்க தானே இருக்கும், இப்போது இங்கெல்லாம் வந்துட்டு கடைங்க இருக்காது அப்படின்னு நினச்சா இந்த சைடுமே ஃபுல்லாக ஆளுங்க தான் வந்துட்டு குட்டி குட்டி குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பீச்சில் வந்துட்டு விளையாட வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த சைடும் ஃபுல்லாக எல்லா கடையும் போட்டு வச்சுருந்தாங்க அண்ட் ஆளுங்களும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 10 மணிக்கு மேலே வந்துட்டு பீச்சுக்கு வர்றது ஓகே, என்ஜாய் பண்ண வராங்க. ஆனால் அவங்கள நம்பி இவ்வளோ கடைங்க வந்துட்டு போட்டு வச்சு அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஆகுதுன்னா அப்போ எத்தனை பேர் வந்துட்டு இங்கே சாப்பிட்றாங்க அப்படின்னு நாங்களே யோசித்தோம். எப்பயாச்சும் வந்தால் பரவாயில்ல, எப்போவுமே ரெகுலரெலாம் வரவங்களாம் இருக்காங்க போல். இப்போ நாங்கள் இருக்கிற கடையிலே ரெகுலராக வரவங்க தான் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்துட்டு டெய்லி சாப்பிடுவாங்க போல், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அக்கா கூட. நாங்கள் வந்துட்டு இந்த சமோசா இது பானிபூரி மாதிரி சமோசா ஒரு இது சாப்பிட்டோம். பட் டேஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இல்லை தான், உண்மையாக சொல்லி ஆகணும். பீச்சில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு நானே பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் டோக்கிக்கு எப்பவும் போல் நாங்கள் வந்துட்டு பேக்கப் பணியாரம் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அவள் வந்துட்டு அவளோட ஹெல்த்தி ஃபுட்டை அவள் சாப்பிட்டுட்ருக்கா. நாங்கள் வந்துட்டு பிடிச்சும் பிடிக்காமலையும் இந்த சமோசா சேட்டா இது வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். கண்டிப்பாக டேஸ்ட்டே கிடையாது. பீச்சில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. வேணும்னா நீங்கள் மீன் ட்ரை பண்ணலாம், பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.